ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நமக்கு கிடைச்ச தரமான கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் பார்க்க போகிறோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை சரமாரியாக பிளந்து எடுத்திருக்காங்க. இது ஆனால் எப்போ வந்து வீடியோன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். 41 உயிர் போயிடுச்சு, உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு நான் லாசா? 1.5 வயசு குழந்தை என்னையா பண்ணுச்சு? பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க. அப்ப என்ன பண்றீங்க? அடுத்தது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி பேச அரங்கம் அதிர கதித்தட்டல்களை வாங்குந்த பார்க்க போகிறோம். நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறார். என்ன என்றால், இந்த அரசாங்கம் ஒரு வெளியரங்கமான அரசாங்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நாளும் தெரிய வேண்டும். மூடி மறைக்கின்ற, நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு அரசு அல்ல. அன்றன்றைய பிரச்சனைகளை அன்றன்றைக்கு முடித்து விட வேண்டும் என்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். இன்னொன்று, எதை அணுகினாலும் மனிதநேயத்தோடு அணுக வேண்டும் என்கின்ற சிந்தனை முதல்வருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் நான் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலே நான் உறுப்பினரான போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பார்த்தேன். அதற்கு பிறகு இவரிடம் தான் நான் பார்க்கின்றேன். அமைச்சர் சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்டில் டிடிவி தினகரன் போட்டு செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாரு. அந்த வீடியோ பார்த்துருவாங்க. இது திரு டிடிவி அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? டிடிவி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு எத்தனை ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவர் ஒண்ணு இல்ல, அவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டியில போய் கேட்கட்டும். இந்த மாதிரி நான் 9 வருஷமா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு துரோகி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றுவேன் நான் 100 தடவை பேசியிருக்கேன் தினமும். நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு அவர் ஊர்ல திருத்துறைப்பூண்டியில போய் அவர் ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தர் கேட்க சொல்லுங்க, அவர் செஞ்ச விஷயம் நியாயமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் சர்டிஃபிகேட் போஸ்ட்டோட இன்றைக்கி ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. போஸ்டர் எப்படி இருக்குதுன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே போல் டெய்லி நடக்கிற அப்டேட்டை தெரிஞ்சுப்பதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.